வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல 2017 வெளிவந்த ஒரு ரெட்ரோய் ஸ்டைலான ஒரு கிளாசிக் ஹாரர் ஃபேண்டசி சைஃபி டிராமா அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான படம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ரோலண்ட் பெம்ப்ரோக் அப்படின்னு நியூயார்க் வால் ஸ்ட்ரீட் அங்க ஒரு மிக பெரும் ஒரு தொழில் நிறுவனம், அதாவது பைனான்சியல் பேசிஸ்ல ஒரு பைனான்சியல் நிறுவனம். ஸோ அதோட அந்த சிஇஓ அவர் தான் ரோலண்ட் பெம்ப்ரோக். இவர் அந்த ஏரியாலே ஒரு மிக பெரும் ஒரு எம்பையர் மாதிரின்னு வச்சுக்கலாமே அந்த ஸ்ட்ரீட்லயே. இவருக்கு கீழே ஒரு 8 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேலை பார்க்கறாங்க. ஸோ இவர் அந்த நிறுவனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு வயதானதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வருது. ஸோ அப்பதான் சுவிட்சர்லாந்து அங்க ஆல்ப்ஸ் அந்த மலைத்தொடர்கள்ல ஒரு ஸ்பா சென்டர், எல்டர் ஏஜ் பீப்புள் அவங்க எல்லாருக்குமே அடைக்கல மாதிரி திகழுது. ஸோ அங்க யார் போனாலும் சரி ரிலாக்ஸேஷனுக்கு அங்க போனா போதும், இவங்களுக்கு என்னென்ன விதமான மென்டலாவோ பிசிக்கலாவோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சால்வ் பண்ணி நாங்க உங்களை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்புறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஸோ அவர் அங்க போறாரு வெக்கேஷனுக்கு, ரெண்டு வாரம் வெக்கேஷன் கிளம்பி போறாரு. ஆனா அவர் போயிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு அங்க இருந்து லெட்டர் வருது இவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. என்னன்னா, இனிமே நான் அங்க வரமாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன் இந்த ஸ்பா சென்டர்ல. சோ அதனால எக்காரணத்து கொண்டும் என்ன கான்டாக்ட் பண்ண நீங்க முயற்சிக்க செய்ய தயவு செய்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு கடிதம் வருது. சோ இத பார்த்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன காரணம்னா, இவங்களோட கம்பெனி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல மாட்டிக்கிடுச்சு. சோ இதுல இருந்து இவங்க தப்பிக்கணும்னா அவர் சில டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணணும். சோ அப்படி அவர் சைன் பண்ணாதான் இவங்களோட கம்பெனியை தற்காத்து சர்வே பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரீட்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? அதாவது லோக்கட் அப்படின்ற ஒரு யங் ப்ராமிசிங் அந்த வால் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்டாக் புரோக்கர். இவர் தான் அந்த ஷேர் மார்க்கெட்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூ ப்ராஃபிட்ல போகும் எது லாஸ்ல போகும்னு கணிக்கிறதுல ஒரு மிக திறமையான ஒரு இன்டெலெக்சுவலான ஆளு. சோ இவரை கூப்பிட்டு இவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ போய் 2 நாள்ல நம்மளோட சிஇஓவை அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரணும் அந்த ஸ்பா சென்டர்ல இருந்து. அப்படி நீ கூட்டிட்டு வந்தீனாதான் உனக்கும் வேலை எங்களுக்கு வேலை, இல்லைன்னா நம்மளோட கம்பெனியை மூழ்கிறோம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். சோ அதனால நீ உடனே கிளம்பி அங்க போ அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கதாநாயகனான லோக்கட் அவருமே இங்க இருந்து அங்க கிளம்பி போறாரு. சோ அங்க அந்த சுவிட்சர்லாந்து அங்க உள்ள அந்த ஸ்பா சென்டர்ல டாக்டர் ஹென்ரிச் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கான். அவன் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் தெரியுமா? உலகத்துல உள்ள எல்லாருமே எவனுமே ஹெல்த்தியான பீப்புள் கிடையாது, எல்லாருமே சிக் தான், எல்லாருமே எவனுமே ஹெல்தி பீப்புள் கிடையாது. சோ அதனால எல்லாருமே இங்க அப்படி யாராவது வந்தா அவங்களுக்கு ஒரு டிராப்ஸ் கொடுப்பான். அந்த டிராப்ஸ் அவனே சரி 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த டிராப்ஸ இன்டேக் பண்ணிக்குவான். என்ன காரணம்னா அது விட்டமின்ஸ். சோ நான் ஹெல்த்தியா இருந்தா தானே இந்த உலகமும் ஹெல்த்தியா இருக்கும், என்னை தேடி வரவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. சோ அதனால எல்லாரும் அதை யூஸ். ஆனா அந்த டிராப்ஸ் ஒரு வாட்டர், சோ ஒரு பியூரிஃபை பண்ணப்பட்ட ஒரு வாட்டர். சோ அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்துல நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம கதாநாயகனும் அங்க வர்றாரு. சோ அங்க நடக்கிற சில டார்க் சீக்ரெட்ஸ், அப்புறம் அங்க நடக்கிற சில மோசமான ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ரிவீல் பண்ண இவருக்கு தெரிய தொடங்குது. சோ இதுக்கப்புறம் இவர் அங்க இருந்து உயிரோட தப்பிச்சு அவரை கூட்டிட்டு வந்தாரா, இவங்க கம்பெனியை காப்பாத்தினாரா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. சோ இப்ப இந்த படத்தோட உள்ள பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம், இந்த படத்துல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கிராக் பண்ணலாம். டான் டேகன் அவர் தான் அந்த ஹீரோ கேரக்டர், அந்த லோக்கட் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை பண்ணிருப்பாரு. ஆரம்பத்துல இருந்தே சரி ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பா சென்டர் இங்க ஏதோ சம்திங், இந்த சானிட்டோரியத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது, இந்த எல்டர் பீப்புள்ஸ் எல்லாம் இங்க மெஸ்மரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ அந்த டார்க் சீக்ரெட்ஸ், இங்க உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஒரு டவுட்ஃபுல்லாவே எல்லாரையும் பார்ப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தனக்குள்ள கடத்தினது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் ஆனா நமக்குமே கடத்திருப்பாரு. சோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி அதுலயும் சரி, அப்புறம் பார்ல வரக்கூடிய ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும். சோ இது எல்லாத்துலயுமே ஒட்டு மொத்தமா இந்த படத்தை இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் ஃபில்லர்னு சொல்லலாம் அவரோட கேரக்டர். சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும். ஜேசன் ஐசக்ஸ் அந்த ஜெர்மன் ஆக்டர்,
அவர் தான் வந்துட்டு அந்த ஹென்ரிச் அப்படின்ற அந்த டாக்டர் கேரக்டர். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு ஒரு சாஃப்டான, ரொம்ப அன்பான, அதாவது கத்தி கூட பேச மாட்டாரு, சவுண்ட் இல்லாம பேசுவாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கோரி, ஒரு அரகண்ட், ஒரு ரேஜ்ஃபுல்லான ஒரு வில்லனிக் அந்த கேரக்டரை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. குறிப்பா கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும். அடுத்து மியா போத், அவங்க தான் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அந்த கதாநாயகி மாதிரி ஒரு கேரக்டர். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஸ்டோரியே வந்துட்டு அவங்கள மையப்படுத்தி தான் இந்த படமே, இந்த டோட்டல் ஸ்டோரியை அவங்கள மையப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆனா அவங்களோட கேரக்டர் எப்படின்னா வந்துட்டு ஒரு இன்னசென்ட், தனக்கு வந்து இங்க என்ன நடக்குது, நம்மளோட சுச்சுவேஷன் என்ன, எப்ப போய் அந்த டாக்டர் ஹென்ரிச்சிட்ட கேட்டாலும் நீ சரியாயிருவ, உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு, இதே டயலாக் தான் சொல்லுவாரு. ஸோ அதனால இவங்க வந்துட்டு நம்ம வந்து இங்க வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம், நம்ம வந்து இனிமே இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா, இல்ல நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு சோகம் கலந்து அந்த முகத்தோடய நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குமே இந்த படத்துல நம்ம வந்துட்டு அப்ரிசியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துல மெயின் வந்துட்டு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளே, இது ரெண்டையுமே நம்ம அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். குறிப்பா வந்துட்டு கதாநாயகனோட அந்த ட்ரெயின் ஜேர்னியா இருக்கட்டும், அப்புறம் அந்த கார் ஜேர்னி, அந்த ஹில் சைடு, அதெல்லாம் வந்துட்டு சும்மா வேற லெவல்ல அந்த ஆல்ப்ஸ் மலை சிகரங்களை அவ்வளவு அழகா அந்த இயற்கையான காட்சிகளை அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு கிளாசிக் பேட்டர்ல கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்கிரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம கிராக் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன ஸ்லோனஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு என்கேஜிங்கா அந்த கியூரியாசிட்டியே போயிருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே இந்த அடுத்து மெயினா இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், இது பேக்ரவுண்ட் மியூசிக். ஒரு சேட் மியூசிக் ஒன்று கொடுப்பாங்க இந்த படத்துல, சேட் மியூசிக். அப்புறம் வந்துட்டு அந்த சஸ்பென்ஸ் காட்சிகளுக்கான சஸ்பென்ஸ் மியூசிக், இது ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ அதையுமே நம்ம அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து இந்த படத்துல உள்ள நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே நான் எவ்வளவு அப்ரிசியேட் பண்ணணும், அதே அளவு செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேகியாகவும் ஸ்லோனஸாகவும் போகுது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு சில காட்சிகள் எல்லாம் ப்ரெடிக்டபிளா எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின்னடைவு தான் அந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாம ஓவர் ஸ்டஃப்டு, அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப ஓவரா போயிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. மேக்சிமம் என்ன மாதிரினா அந்த ஹாரர் விஷயங்கள்ல அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் இதுலதான் இவங்க இம்பாக்ட் கொடுத்துருக்கணும். ஆனா சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப போனதுனால இந்த படம் நமக்கு ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஒரு டிராமாட்டிக்கா தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்துட்டு சில ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பொறுமையா உட்காந்து சீட் பெல்ட் போட்டு உட்காந்து பாக்குற மாதிரி தான், இல்லைன்னா எந்திரிச்சு போயிடும் அந்த மாதிரி தான். பட் ஆனா பொறுமையா ஒருத்தா லாஸ்ட் வரை இந்த கிளைமேக்ஸ் வரை நம்ம உட்காந்து பார்த்தா இந்த படம் ஒரு ஒர்த்வாட்ச் தான். அடுத்து வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப லென்த்தியா எடுத்துட்டாங்க, அதையுமே கிறிஸ்பா கட் பண்ணிருக்கணும். அப்புறம் குறிப்பா வந்துட்டு ஒரு சில இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னமுமே ஆட் பண்ணிருந்துக்கலாம். குறிப்பா வந்துட்டு அந்த இவங்க ஹாஸ்டல் இந்த மாதிரி படங்களை பார்த்துதான் இந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். பட் அந்த படங்கள் எல்லாம் ஒருத்தனை கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சா அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதவிப்பு ஆடியன்ஸ்க்கு வரும். ஸோ இங்க அதே மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த இம்பாக்ட கொடுக்குதானா இல்ல. ஸோ இந்த மாதிரி சில பிளாஸ் இந்த படத்துல இருக்கு. அரேபியன், லோன் ரேஞ்சர், ரிங், இது போன்ற படங்கள்லாம் டைரக்ட் பண்ண கோர் வெர்பின்ஸ்கி, அவர் தான் வந்துட்டு இந்த படத்தையுமே எழுதி இயக்கியிருக்காரு. ஸோ இவரோட டைரக்ஷனை பொறுத்தளவு நல்லா தான், ஓரளவு நல்ல. இவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த கதையை வந்து நல்லா ஒரு சைக்கலாஜிக்கல், அப்புறம் ஒரு சைஃபி, அப்புறம் ஒரு பாடி ஹாரர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஓடுது இந்த படத்தை வந்துட்டு ஒரு 1 hour 45 minutes கட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இன்னமுமே வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ் ரீச் ஆயிருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு மிஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே அவர் வந்து நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். ஸோ இந்த படத்துல 18+ சீன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.